மூன்றாவது சப்ஜெக்டுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். We are going into the third subject now. 21 சப்ஜெக்டுகள், 63 ரகசியங்களை நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும். 189 வசனங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னை விட சீரும் சிறப்பமாய் பேச இருக்கிற 22 ஸ்பீக்கர்ஸ் வேறு வந்திருக்கிறார்கள். There are 21 subjects and 63 secrets, 189 verses. So there are 22 eminent speakers to speak the word of God. Come. நம்முடைய மூன்றாவது சப்ஜெக்டுக்குள்ளாக நாம் போக போகின்றோம். Now we are going to go into the third subject. இந்த முதல் நாள் கான்ஃபரன்ஸ்லே குறைந்தது ஒரு 8 முதல் 10 சப்ஜெக்டுகளை நான் கவர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். In the first day of the conference, I would like to share 8 to 10 subjects, 10 secrets in this first day. இது போக இன்னும் 22 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எருசலேம் குறித்த ரகசியங்களை பேச போகிறார்கள். Not only that, 22 people are going to share the word Jerusalem as subjects. கான்ஃபரன்ஸ்னாலேயே அங்க வேத ஆராய்ச்சிகள் தான் அதிகம் கொடுக்கப்பட வேண்டும். In the Imet University, conference means only the research will be spread. ஆட்டம், கொண்டாட்டம், பாட்டம், கூத்தெல்லாம் வேற கான்ஃபரன்ஸ்க்கு போங்க, அங்க உங்களுக்கு கிடைக்கும். So in our conferences we cannot see dancing, singing and chit-chatting here. எங்களை பொறுத்தளவுல இந்த 3 நாளும் எருசலேம் மையமா வைத்து ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நீங்க முழுமையாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவத்துல கொண்டு வர வேண்டும். We would like you to go into the word Jerusalem, the word Jerusalem, Old Testament, New Testament and the future also. By end of this conference, you should understand the word and you should taste that word of God and go home. That is our intention of this convocation and the convention. மூன்றாவது சப்ஜெக்ட், third subject. முதல் சப்ஜெக்ட் பரலோக எருசலேம், இரண்டாவது சப்ஜெக்ட் பழைய ஏற்பாட்டு எருசலேம், மூன்றாவது சப்ஜெக்ட் புதிய ஏற்பாட்டு எருசலேம். First subject we started with the kingdom of heaven. Second subject we were discussing about the Old Testament Jerusalem. As a third subject, now we are going to see about the New Testament Jerusalem. புதிய ஏற்பாட்டு எருசலேம் வேறு, புதிய எருசலேம் வேறு. குழம்பி விட வேண்டாம். Don't get confused with the word New Testament Jerusalem and the New Jerusalem. புதிய ஏற்பாட்டு எருசலேம் வேறு, இனி வரப்போகிறதான புதிய எருசலேம் வேறு. The New Testament Jerusalem is different and the New Jerusalem is different. பரலோகத்தினுடைய எருசலேம் நித்தியமாக அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. The Jerusalem in the heaven, it is eternal. It is eternal and eternal. பழைய ஏற்பாட்டு எருசலேம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தாவீதினாலே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது, இரண்டாவது வருகையிலும் இருக்கிறது, உபத்திரவ காலத்திலும் இருக்க போகிறது, மகாபத்திரவ காலத்திலும் இருக்க போகிறது, 1000 வருட அரசாட்சியோடு இருந்து அழிய போகிறது. The Old Testament Jerusalem, the place Shalom converted into Jerusalem, is there in the Old Testament for the last 2000 years. It is now. It is in the period of the 1000 years also.
After 1,000 years, it is going to be destroyed. இந்த புதிய ஏற்பாட்டு எருசலேம் என்பதிலே In the New Testament Jerusalem, மூன்று விதமான பிரிவுகள் இருக்கின்றன. there are 3 types in this divisions. அந்த மூன்று குறிப்புகளை இந்த சப்ஜெக்டிலே பார்ப்போம். So the 3 divisions will be dealt in this subject. Number 1, simple literal meaning of the New Testament Jerusalem. சாதாரண சிம்பிளான புதிய ஏற்பாட்டு எருசலேமை குறித்து பார்க்க போகிறோம். Number 2, the spiritual New Testament Jerusalem. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு புதிய ஏற்பாட்டு எருசலேமை பார்க்க போகிறோம். Number 3, the secret New Testament Jerusalem. புதிய ஏற்பாட்டு எருசலேமினுடைய ரகசியங்களை குறித்து மூன்றாவதாக பார்க்க போகிறோம். So what is a simple literal New Testament Jerusalem? புதிய ஏற்பாட்டு எருசலேமை குறித்து சாதாரண அர்த்தம் என்ன? This is all about the present Jerusalem, which is a capital of the Israelites in Israel. இது சாதாரண அர்த்தத்திலே இப்பொழுது எருசலேம் இஸ்ரவேலர்களுடைய தலைநகரமாக இருக்கிற இடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சாதாரண அர்த்தத்திலே This is a world attraction city today. அது இப்பொழுது அநேகருக்கு அது சுற்றுலா தலமாக இயங்கி இருக்கிறது. Millions of people from all over the world, they travel to Jerusalem, especially for the Christians. It's a holy city, so they make a lot of a holy tour to the present Jerusalem. It's a literal Jerusalem. சாதாரண அர்த்தத்திலே ஜெருசலேமை பார்க்கும்போது எருசலேம் அங்க இஸ்ரேல்ல இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் அதை ஒரு புனித ஸ்தலமாய் நினைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டுதோறும் வருகை தோறும் நாள்தோறும் சென்று தரிசிக்கிறதை ஒரு புண்ணியமாக கருதுகிறார்கள். But what about the Jews? What about the Israelites who are living today in Israel, who are living today in Jerusalem? ஆனால் எருசலேமிலே வாழ்கிற யூதர்களுக்கு எருசலேம் என்னவாய் இருக்கிறது? The Jews who are living in Israel today, who are living in Jerusalem today, what they do every day? எருசலேமே வாழ்கிற யூதர்கள், அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? Every day they go to the Wailing Wall. அந்த புலம்பலுடைய சுவருக்கு புலம்பல் மதிலுக்கு சென்று every day they cry and pray. அவர்கள் புலம்பி அழுது ஜெபிப்பார்கள். What do they pray? அவர்கள் என்ன ஜெபிப்பார்கள்? God. That means they are talking about the God of the Old Testament, the God of Israel. கடவுளே, தேவனே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தேவனை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். Everybody in the world, they are against our city, they are against our country. Oh, then are you going to send Messiah to save us? பழைய ஏற்பாட்டிலே வழிநடத்தி வந்த தெய்வம் எங்கே? எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்களே, எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களே, எங்களை அழிக்க துடிக்கிறார்களே, நீர் எங்கே போனீர் என்று சொல்லி, எப்பொழுது நீர் மெசியாவை அனுப்ப போகிறீர் என்று சொல்லி அவர்கள் அந்த புலம்பலனுடைய மதிலிலே தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because literally most of the Jewish people, the Israel government, they are not believing that Jesus is Messiah. The Messiah has come already.
about 2000 years back, they do not believe that. Some Jewish people are believing, not all people. So in that case, regularly, every day, they go to the Wailing Wall and pray, God, when are you going to send Messiah? They don't use the word, when are you going to send Jesus? They ask for, when are you going to send Messiah? Even today they are praying like that. யூதர்கள், எருசலேமில் இருக்கிற யூதர்கள் இன்றைக்கும் அவர்கள் நெருக்கப்படும் போது அந்த புலம்பலுடைய மதில் என்றே சென்று, தேவனே, மெசியாவை என்றைக்கு அனுப்ப போகிறீர்கள்? நாங்கள் துன்புற்று இருக்கிறோமே. அவர்கள் இயேசுவை அல்ல, ரட்சிக்கவல்ல மெசியாவை அவர்கள் எதிர்பார்த்து இன்றைக்கும் அந்த புலம்பலுடைய மதிலிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When you are going to keep this Jerusalem as a capital of the world, they are praying. எருசலேமை உலகிற்கு என்றைக்கு முக்கியத்துவப்படுத்த போகிறீர்கள், அதை ஒரு முக்கியமான நகரமாய் மாற்ற போகிறீர்கள் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When are you going to rebuild the temple in Jerusalem? They are praying for that. அவர்கள் எருசலேம் தேவாலயம் மீண்டும் எப்பொழுது நீர் கட்டுவீர் என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். So this is what the simple concept, the literal concept of the New Testament Jerusalem today. புதிய ஏற்பாட்டு எருசலேமை குறித்து லிட்டரலான சாதாரண அர்த்தம் இப்படியா இருக்கிறது. On the other side of the world, the Jews who have been scattered all over the world are all returning to the Jerusalem, believing that Messiah is going to come soon. உலகத்திலே சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாரும் திரும்பவும் அவர்கள் இஸ்ரவேலுக்கு வந்து மெசியா மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் காத்து இருக்கிறார்கள். This is what the present literal New Testament Jerusalem. இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு எருசலேமுடைய காரியமாய் இருக்கிறது. Unfortunately, the churches in India, knowingly or unknowingly, hiding this fact. And these people, they are boasting Israelites like anything. They are speaking very high about the Jewish people, our churches today. I don't know how far, they deal this kind of things. ஆனால் நம்முடைய திருச்சபை தலைவர்களோ இஸ்ரவேலை குறித்து ரொம்ப அதிகமாக நினைத்து அதை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. How many of you know this? உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்? You pastors are speaking very high about the Jewish people and the Israelites, but do you know that they are not believing our Jesus? போதகர்களாய் இருக்கிற நீங்கள் அறிவீர்களா? இஸ்ரவேலர்களை தலைக்கு உயர்த்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் இயேசுவை இன்னும் விசுவசிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? If some people they are speaking against Christ, that's a different thing. இயேசுவுக்கு விரோதமாக அநேகர் பேசுகிறார்கள், அது வேறு விஷயம். But these people, even they are not believing that Jesus has come to the world, how it's so bad. ஆனால் இந்த யூத ஜனங்கள் இயேசு இந்த உலகிற்கு வந்தார் என்கிறதை இன்னும் விசுவசிக்கவே இல்லையே, எவ்வளவு கொடுமையா இருக்கிறது. Thank God, we are all blessed people. God has chosen us to believe Jesus, Jesus, Jesus. Thank God the kind of a faith we have. தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசு இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வந்தார் என்றும் நம்முடைய பாவங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை தேவன் நம் அறிந்திருக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா?
நாம் தேவனை அறிந்திருக்க தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இஸ்ரேல் ஜனங்கள் இதுவரை அறியாமல் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். People taking us a holy tour and going and seeing all the places in Israel. How many pastors, how many Christians dare to talk about Jesus when they go to Israel, when they go to Jerusalem there with the Jews? How many people they do this? அநேகர் வருடத்திற்கு எருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதில் செல்லுகிற எத்தனை பேர் அந்த யூதர்களை சந்தித்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த இயேசு வந்து விட்டார் என்று சொல்ல எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வந்தது? நாம் புனித பயணமாக சென்று வருகிறோமே, ஆனால் ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத அந்த யூதனை நோக்கி இயேசு வந்து விட்டார் என்று எத்தனை பேர் நாம் சொல்லி இருக்கிறோம்? Now we are moving to the second point, the spiritual New Testament Jerusalem. நம்ம இரண்டாவதாக ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு எருசலேமை பார்க்கிறோம். According to the first point, even though they cry, they pray, they shed tears and asking the Father God to send the Messiah, we know that prayers will not be answered. That prayers will not be answered. The reason is Messiah has come already. Jesus has come already. You Jew, thousands of Jewish priests, even if you pray, Father God will not listen. He will not send back again Messiah. Messiah has come. So simply prayer, you must understand, prayer will not answer. But all it is not according to the will of God. Your prayer, even 24 hours you pray, God will not answer your prayer. முதலாவதாக நாம் பார்த்தோம், யூதர்கள் மெசியாவுக்காக அவர்கள் புலம்பி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த ஜெபங்கள் கேட்கப்படாது என்கிறது உண்மை. நம்மளும் கூட அநேக நேரங்களிலே நாம் 24 மணி நேர ஜெபம், 72 மணி நேர ஜெபம் என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபங்கள் பிதாவுடைய சித்தத்திற்கேற்றபடி இல்லை என்று சொன்னால் அது பதில் அளிக்கப்படாது என்கிறது தான் சத்தியம். யூதர்கள் இயேசு வர வேண்டும் என்று சொல்லி, மெசியாக வர வேண்டும் என்று சொல்லி முட்டி மோதி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது. ஏனென்று சொன்னால் அது பிதாவுடைய சித்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது நிறைவேறிவிட்டது. அந்த மெசியா வரப்போகிறது. அவருடைய ஜெபம் பதில் அளிக்கப்படாது. இன்றைக்கும் எபிரேய மொழியை சொல்லிக் கொடுக்கிற மக்கள் இந்தியாவிலே உலகத்திலே இருக்கிறார். இவர்கள் என்றைக்காவது இந்த எபிரேய மொழியை சொல்லிக் கொடுக்கிற இந்த மக்கள் என்றைக்காவது ஒரு யூதருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார்களா? அவருடைய மொழியை நம்மிடத்திலே திணிக்க பிரயாசப்படுகிறார்களே, அந்த ஜனங்களுக்கு இவர்கள் என்ன சுவிசேஷம் சொல்ல முயற்சி எடுத்திருக்கிறார்கள்? யோசிக்கவே. Today in the church, the pastors and the fathers of the church, they are studying this language Hebrew, and they also make everybody to study Hebrew. But not even a single person never has gone there and told that Jesus has already come to them. Amen. Who is telling like that? யாரு சொல்றாங்க? அப்ப இதெல்லாம் ஏமாத்து வேலை, ஹிப்போக்ரசி, மாய்மாலம். இதெல்லாம் தெரியாம நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்றோம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். Coming back to the point, the spiritual New Testament Jerusalem, ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு எருசலேமை குறித்து பார்க்கிறோம்.
Jesus, about 2000 years back, he came, he lived, he died for our salvation, buried and resurrected. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், பாடுபட்டார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், நமக்குடைய பாவங்களை இருந்து மக்களை ரட்சிப்பதற்காக. This is called the truth of the gospel. சுவிசேஷத்தின் சத்தியம். The truth of the gospel. Jesus died for me. Jesus was buried for me. And Jesus resurrected for me. That is the truth of the gospel. 1 Corinthians 15th chapter 1 to 4 confirm that. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய ரகசியமாய் இருக்கிறது. When somebody is believing that gospel, that is called faith. இந்த gospel இந்த சுவிசேஷத்தை யாரு விசுவாசிக்கிறானோ அதுக்கு பேரு தான் விசுவாசம், அதுக்கு பேரு தான் விசுவாசி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஹீலிங்களையும் நம்புகிறது விசுவாசம் அல்ல, நம்புகிறது விசுவாசி அல்ல. இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுதல், இந்த சுவிசேஷ சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. இதுதான் விசுவாசம். The person who believes the verse 1 Corinthians 15:1 to 4 is called the believer. And a believer is not a person who just sees the miracles and go behind him. Amen. Believer is the one who believes the word. 1 Corinthians chapter 1:15:1 to 4 is called the believer, not going behind the miracles. So உண்மையான விசுவாசத்துக்கும் பொய்யான விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுவோம். By this we know who is the real belief and the false belief. இந்த உண்மையான விசுவாசத்தை உடைய மனம் திரும்பின மறுபடியும் பிறந்த இந்த மக்களை கொண்டு புதிய ஏற்பாடு சபையை அப்போஸ்தலர் 2 சத்திய ஆவியானவர் உண்டாக்கினார். These people who believed this gospel got repented and born again, and they formed the church. It is created by the Holy Spirit in the New Testament. In Acts 2nd chapter, In Acts 2nd chapter it has happened. அந்த நாளில் இருந்து எருசலேம்ல அப்போஸ்தலர் 2 சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நூற்றுக்கணக்கான சபைகள் 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டன. From the day in the Acts 2nd chapter, lot of churches have been formed. 2வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டன. In the 2nd century, many churches. 5வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டன. In the 5th century, 10வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டன. 10th century, many churches are formed. இன்னைக்கு 20 21வது நூற்றாண்டிலும் சபைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. Till now, the churches is growing and spreading. வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம். New names are there. வெவ்வேறு டினாமினேஷன் இருக்கலாம். Different denominations. வெவ்வேறு பாஸ்டர்களா இருக்கலாம். Different pastors were there. ஆனால் வேதத்தின்படி By the gospel, வார்த்தையை கொண்டு by the word, வார்த்தைக்காக by the word, வார்த்தையின்படியே through the word, உருவாக்கப்பட்ட இந்த சபைகளின் கூட்ட அமைப்பு தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இதுதான் ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு சபை. The spiritual church, the Christ body is by the word, on the word and through the word. This is the real Christian church.
சத்தியத்தினாலே சத்தியத்திற்காக சத்தியத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்த சபைகளுடைய கூட்டமைப்பை தான் நான் இரண்டாவது ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். The spiritual New Testament church. By the word, for the word, and to the word, formed by this word is the new church. That is the New Testament church. கத்தோலிக்க மார்க்கத்திலே ஏராளமான சபைகள் இருக்கலாம். In the Catholic Church there are different denominations. Mainline churchesல நிறைய பிரிவுல சபைகள் இருக்கலாம். There are mainline churches, there are different congregations. பெந்தெகோஸ்தல்ல நிறைய சபைகள் இருக்கலாம். In the Pentecostal there are different versions. ஆனால் but சத்தியத்தின்படி, by the word, வசனத்தின்படி, by the word, வேத வெளிச்சத்தின்படி, by the light of the word, அஸ்திவாரங்கள் போடப்பட்டு laid by the foundation, எழுப்பப்படுகிறதான சபைதான் புதிய ஏற்பாட்டு எருசலேம் சபை. built by the word is the New Testament church. உங்களுடைய சபை அப்படி இருக்கிறதா? Are your churches like that? நீங்கள் பாஸ்டரா இருக்கலாம். You are a pastor. உங்களுடைய சபை இப்படி இருக்கிறதா? Is your church is like this? யாரோ ஆரம்பிக்க சொன்னதற்காக ஆரம்பித்தீர்களா? Just like that, should be started. யாரோ உதவி செய்கிறேன் என்பதற்காக அந்த ஸ்தாபனத்தில் இணைந்து பாஸ்டரா இருக்கிறீர்களா? Just to have some foreign funds, just to start at the church. உங்களுடைய சபை வார்த்தையினாலே ஆரம்பிக்கப்பட்டு, வார்த்தையினாலே நடத்தப்பட்டு, வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? Is your churches built on the word, led by the word, and to the word? Is it your churches growing like that? இல்லை என்றால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If it is not so, when the second coming is there, வருகையிலே எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால், when Jesus comes, it will not be taken. புதிய எருசலேமுக்கு போக முடியாது. When you are not taken up in the second coming, we cannot enter into the new church. ஆகவேதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம். That's why in this conference we are emphasizing on this. New Testament, spiritual New Testament church. புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய சபை. மூன்றாவது ரகசியம், மூன்றாவது secret, the secret of 6 நிமிடங்கள் இருக்கின்றன. மூன்றாவது ரகசியம், third secret, ரகசிய புதிய ஏற்பாட்டு எருசலேம். the secret of the New Jerusalem church, New Testament Jerusalem. பழைய ஏற்பாட்டில் இது இல்ல, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு பின்னதாக இன்றைக்கு வரைக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை வரைக்கும் எனக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக, நமக்குள்ளாக இந்த ரகசிய புதிய ஏற்பாட்டு எருசலேமை தெய்வம் கட்டி கொண்டிருக்கிறார். The secret of the New Jerusalem. The secret is, this is not there in the Old Testament. It has started only after the Acts chapter 2, and till now it is going. The secret is, the church is built in us. It is in us. God is dwelling in us. மிக மிக முக்கியமான ரகசியம் அன்பானவர்களே. இவ்வளவு நேரம் தேரியெல்லாம் பார்த்தோம். நம்மோடு கூட ஒப்பிட்டு பேச போகின்றோம் ரகசியங்களை எல்லாம். அங்கு 12 மதில்கள் இருக்கிறதே, நான் என் நேசருக்கு மதில்தானா? என் ஸ்தனங்கள் மதில்தானா? அங்கு 12 வாசல்கள் இருக்கிறதே, நான் இயேசுவுக்கு வாசல் தானா? அங்கு 12 முத்துக்கள் இருக்கிறதே, நான் இயேசுவுக்கு முத்துதானா? இப்போது இனி இடுப்பளவு ஆழத்துக்குள்ளாக நாம் போக போகின்றோம். Now in this third secret, the spirituality in that, God dwells in us and we are the church. And literally we are seeing the Jerusalem, the New Jerusalem. It
It is having walls, gates, and some pearls, stones. Amen. Now we are going to think and go in depth whether the New Testament church built in us, whether we are resembling that church which is going to come from the heaven with the 12 gates, 12 walls, and all the pearls in it. We are going to go in depth in this subject. We are going to compare our body, our dwelling to the New Jerusalem to come. So what is the will of God, the plan of God about the secret New Jerusalem to be built inside us? தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, இந்த புதிய எருசலேம் நமக்குள்ளாய் எவ்வாறு கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Ephesians chapter number 2 verses 19, 20, 21. There you see lot of secrets about how the New Jerusalem, New Testament Jerusalem to be built in us. புதிய ஏற்பாட்டிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19, 20, 21 புதிய ஏற்பாட்டு எருசலேமினுடைய சபை நமக்குள்ளாய் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை அதிலே வெகு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. Even we can say these are the conditions given by God. If the New Jerusalem, if the New Testament Jerusalem is not built in me, I cannot be taken in the second coming of Jesus. I cannot go to the New Jerusalem to live with Jesus. இது ஒரு சட்டமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டு சபை எருசலேம் சபை நமக்குள்ளே கட்டப்படவில்லை என்று சொன்னால் நாம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அந்த எருசலேம் இறங்கி வருகிற எருசலேமிலே நாம் செல்லவும் முடியாது. In that verses, Ephesians chapter number 2, there are 21 secrets are there. எபேசியர் 2வது அதிகாரம் 19 20 வரை உள்ள வார்த்தைகளிலே 21 விதமான ரகசியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இப்போது பார்க்க இயலாது. We cannot see all the secrets now. இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது இந்த சப்ஜெக்ட் முடிப்பதற்கு. There is only 3 minutes. பின்பு நான் அடுத்த சப்ஜெக்டிலோ இதே காரியத்தை நான் இரண்டாவது பாகமாக கண்டினியூ பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். So I'll continue this in a second session also, another session also. 12:45 நெருங்கி கொண்டிருக்கிறோம். It's already 12:45. சரியாக 1:15க்கு சாப்பாடு கொடுக்கப்படும். The lunch will be served by 1:15. 2 மணிக்கு சரியாக அடுத்த செய்திகளை ஆரம்பித்து We'll விடுவோம். start again by 2 o'clock sharply. சரியாக 8 மணிக்கு ஆமீன் சொல்லி கூட்டத்தை இன்றைக்கு முடித்து விடுவோம். வழக்கம் போல 9, 9:30 அதெல்லாம் கிடையாது. On time. We'll close by 8 o'clock at night sharp. ஆகவே கவனமாக இருப்போம். Be attentive. மூன்றாவது குறிப்பை தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். We are நமக்குள் கட்ட வேண்டிய ரகசிய எருசலேம். The secret of the New Jerusalem which is to be built in us. நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அரண்மனை கட்டப்பட வேண்டும். In us the palace has to be built first. அடுத்தபடியாக நமக்குள்ளாக தேவனுடைய ஆலயம், சத்திய மார்க்க ஆலயம் கட்டப்பட வேண்டும். Secondly, the temple has to be built. It is based on the word. மூன்றாவதாக நமக்குள்ளாக தேவனுடைய அரசாங்கம் கட்டப்பட வேண்டும்.
Thirdly, the assembly has to be built. The God's assembly has to be built in us, the Senate. இந்த மூன்று காரியங்களையும் அடுத்த ஆராய்ச்சியிலே பார்ப்போம். The three things we will see it in the next coming classes. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Close our eyes. அன்புள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தகப்பனே, புதிய ஏற்பாட்டு எருசலேமை குறித்த 3 ரகசியங்களை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலக பிரகாரமாக இன்றைக்கும் இஸ்ரவேலிலே எருசலேம் இருக்கிறது. இது உலக பிரகாரமான புதிய ஏற்பாட்டு எருசலேம் என்பதை விளங்கிக் கொண்டோம். அப்போஸ்தலர் 2 நேற்று இன்று நாளை உலகம் எங்கிலும் வசனத்தினாலே கட்டப்படுகிற சபைகள் கொண்ட அமைப்பை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று நீ ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டு எருசலேமாக அழைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்குள்ளாக, எங்களுக்குள்ளாக, எங்கள் விசுவாசிகளுக்குள்ளாக நிறைவேற வேண்டிய தேவ சித்தம், நிறைவேற வேண்டிய தேவ திட்டம், அப்பா பிதாவே, ஒரு யூதர் அறியாத இந்த ரகசியத்தை, ஒரு இஸ்ரவேல் வேத பிரமாணிகன் அறியாத இந்த ரகசியத்தை அப்பிரயோஜனமான சாதாரணமான ஆண்டவரே பேதைகளாகிய எங்களுக்கு நீங்கள் விளக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமையா, எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுகிற அரண்மனை கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் உம்முடைய ஆலயம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் உம்முடைய அரசாங்கம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுகிற இந்த மகிமையான எருசலேம், இந்த மகிமையான எருசலேமுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம். நீச்சலாலத்திற்குள்ளாக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. மதில்களை குறித்தும் வாசல்களை குறித்தும் அஸ்திவாரங்களை குறித்தும் முத்துக்களை குறித்தும் ரத்தினங்களை குறித்தும் வச்சிரக்கல்லை குறித்தும் தங்க வீதிகளை குறித்தும் ஜீவ ஆற்றை குறித்தும் 3 நாளிலே 2000 வருடமாக உலகத்திலே வெளிவராத ரகசியங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, இவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐயா. இந்த சத்தியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் நடமாடுகிற எருசலேமாக நீங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உடைய வார்த்தைக்கு, வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில், வார்த்தையாகிய ஆவியானவருடைய ஒத்தாசை ஜெபிக்கிறோம். வார்த்தையாகிய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.